வணக்கம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் வந்து 14. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்போ டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13 ஏப்ரல்லேருந்து மே 4 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 4ஆம் தேதி நைட்டுக்குள்ளே நம்ம 11 மணிக்குள்ளே பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா டைம் ஆக அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வச்சா கரெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாரும் லாஸ்ட் டைமில் எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க, அதனால் சர்வரும் கிடைக்காது. அதுமாதிரி ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். மே 5க்குள்ளே ஆன்லைனில் பே பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 11/5 13/5க்குள்ளே கரெக்ஷன்ஸ் வந்து பே பண்ணணும். எக்ஸாம் எங்கே நடக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஜூன் 2026 டென்டேட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் 14 வந்து ரொம்ப வருஷமாக வந்து கொஞ்சம் கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இந்த தடவை ஒரு நல்ல சான்ஸ் இது. ஸோ எலிஜிபிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18லேருந்து, அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து மாறுபடும். ஸோ 18லேருந்து 25 வரைக்கும் ஒரு போஸ்ட் எலிஜிபிளாக இருக்குது. இல்லை 18லேருந்து 35 வயசு வரைக்கும் போஸ்ட் எலிஜிபிளாக இருக்குது. ஸோ 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் ஒரு 20லேருந்து 30 வயசு இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 35 வரைக்கும் போகும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மொத்தம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இதை வந்து மெட்ரிகுலேஷன் லெவல், +2 லெவல், அப்புறம் கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவல், அந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து மொத்தம் 60 நிமிஷம். சப்போஸ் ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 80 நிமிஷம் இருக்க போகுது. அதே மாதிரி எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்க போகுது. அது மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்க போகுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 4 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. எக்ஸாம் வந்து 1 ஹவர். அப்போ ஒரு செக்ஷனுக்கு வந்து 15 நிமிஷம். அந்த மாதிரி 4 செக்ஷனாக பிரிஞ்சிருக்காங்க. 4 டாபிக் இருக்குது. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு, அப்போ வந்து 50 மார்க். இது வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கும் ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு, அப்புறம் 50 மார்க். அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதான் பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் மேக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கும் 2 மார்க்கு, அப்போ மொத்தம் 50 மார்க். அதே மாதிரி இங்கிலீஷ்லும் பேசிக் நாலேஜ். ஸோ 25 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 2 50 மார்க். மொத்தம் வந்து 200 மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம். அதை பொறுத்து தான் மெரிட் பேஸ் வந்து வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கேண்டிடேட் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் டேட்டா என்ட்ரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஒரு குவாலிஃபைங் பேப்பராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் மெரிட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 200 மார்க்ஸ் தான் மெரிட் இருக்குது. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ராங்கான மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.50 நெகட்டிவ் மார்க் இருக்குது. சரிங்களா? இது வந்து செக்ஷனல் கட் ஆஃப் தான் வைக்க போகிறாங்க. 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு செக்ஷன் வந்து ஓவர் ஆயிடும். ஸோ 1 ஹவருக்குள்ள நம்ம எப்படி வேணால் மாற்றி எழுத முடியாது. ஸோ ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்னா இன்டெலிஜென்ஸ் முடிஞ்சிடும். அடுத்து ஒரு 15 நிமிஷம் ஜெனரல் அவேர்னஸ், அடுத்த 15 நிமிஷம் ஆப்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். இந்த மாதிரி 1 ஹவர் இருக்குது. இதில் மேக்ஸிமம் மார்க்குக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எல்லாமே பேசிக்கான சப்ஜெக்ட் தான். ஸோ எஸ்எஸ்சியில் வந்து எம்டிஎஸ் ஆகும் சரி, சிஹெச்எஸ்எல் ஆகும், சிஜிஎல் தான் சொல்லி எல்லாமே பேசிக்கான கோர்ஸ் எல்லாமே இதில் கேட்க போகிறாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.